சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளுகிறதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கோபத்தின் நாட்களிலே நானும் நீங்களும் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்கிற ஒரு தருணத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முத்தம் அப்படின்னா அது எதற்கு அடையாளம் அப்படின்னா அன்பிற்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நிருபங்களையும் வாசித்து நம்முடைய பரிசுத்தவானாகிய பேதுரு, பவுல் இவர்களெல்லாம் நிருபங்களை வாசித்ததற்கு பின்பாக இவர்கள் எப்படி எழுதி முடிப்பார்கள் என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து பாருங்களேன், நீங்க எந்த பகுதியை வாசித்தாலும் தெசலோனிக்கேயர் 5:26, 1 பேதுரு 5:14, இப்படி தீத்து புஸ்தகம், இப்படி நீங்க எந்த பகுதியை நீங்கள் வாசித்தாலும் வேதத்தை அவர்கள் அந்த நிருபங்களை எழுதி முடித்ததற்கு பின்பாக ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோടെ வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருடைய கோபம் நம் மீது பற்றி எரியாமல் இருக்க தேவன் சில வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு கோபமான சம்பவம் நடக்கும் அப்படின்னா நல்ல புத்தி உள்ளவர்கள், நல்ல மொத்தத்தில் அவங்களுக்கு நல்ல புத்தி இருக்கும் அப்படின்னா அந்த கோபத்தை ஆற்றுவதற்காக, அந்த கோபத்தை தணிப்பதற்காக அதற்குண்டான ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், வீட்டுக்குள்ள செஞ்சிருவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது எது வேணாலும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியம் வேணாலும் இருக்கலாம், அதாவது அவங்களுடைய சுவாபங்களை பொறுத்தது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில நாம அழியாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அன்பு கூறுவானே ஆனால் பற்றி எரிகிற கோபத்துக்கு அவன் தப்புவிக்க ஏதுவாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே ஒரு 2 கூட்டத்தாரை வெகு சீக்கிரமாய் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அன்புக்காக ஏங்குகிற ஒரு திரளான கூட்டத்தை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ நம்ம அது எல்லாருமே மறந்து போயிட்டோம். இப்போ சிலர் ஜெபித்தவர்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அந்த பொள்ளாச்சியில் நிறைய பெண் பிள்ளைகளை காதலிக்கிறது போல, அன்பு செய்கிறது போல அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்கள வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து அப்படிலாம் இந்த இப்போ இருக்கிற வலைத்தளங்கள்ல என்ன செய்தார்கள், போட்டு விட்டாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல இன்னும் ஒரு நிர்பந்தமான நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதே கூட்டத்தின் நடுவிலே நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி வாலிப பெண் பிள்ளைகள் மாத்திரம் அதில் சிக்கிக் கொள்ளவில்லை. உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை நான் அப்படி வச்சிருப்பேன், நான் உன்னை இப்படி வச்சிருப்பேன், உன்னைக்கு நான் அது தருவேன் இது தருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனதுல பெண் பிள்ளைகள் வாலிப வயதை தாண்டினவர்கள் மாத்திரம் அல்ல சபையே, 50 வயதை கடந்த குடும்ப ஸ்திரீகளும் அதிலே சிக்கிக் கொண்டார்கள் என்பது துக்ககரமான செய்தி.
ஏனென்று விசாரித்து பார்த்தால் அங்கே ஒரு சர்வே சொல்லப்பட்டது. 50 வயது 45 வயதிற்கு மேல் ஆன பெண் பிள்ளைகள் தங்கள் சொந்த குடும்பங்களிலே புறக்கணிக்கப்பட்ட போது இவர்கள் அன்புக்காய் ஏங்கினதினால் தகாத விதமாய் அவர்கள் சிக்கிக் கொண்டதையும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் குடும்பங்களுடைய நலனை கருதி அவர்களுடைய பெயர்களை வெளியிடாதிருந்தது ஒரு செய்தி. அது உங்கள் யாருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. எல்லா விதத்திலும் எங்கேயோ வயதானவர்களாயிருந்தாலும், அவர்கள் வாலிபர்களாயிருந்தாலும், அவர்கள் குழந்தைகளாயிருந்தாலும் எல்லாருமே ஒருவித அன்புக்காக நாம் ஏங்குகிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. இது யாருமே எனக்கு யாரோட அன்பும் தேவையில்லைங்க. நான் வாழ நினைச்சேன்னா நான் குதிரை மாதிரி என்ன செய்வேன், கண்மலையின் மேல கூட என்ன செய்வேன், ஓடுவேன் அப்படின்னு நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாள் உங்கள் குடும்பம், ஏன் ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிட பொழுது உங்களை புறக்கணித்து பார்க்கட்டும். ஒரு நிமிட பொழுது உங்களுடைய தேவைகளை அந்த குடும்பம் செய்யாதிருக்கட்டும். நமக்கு வருகிற ஆங்காரம், நமக்கு வருகிற கோபம், நமக்கு வருகிற எரிச்சல், இது எதை காண்பிக்கிறது என்றால், எங்கேயோ ஒரு இடத்திலே நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் அன்புக்காக ஏங்குகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கணும் அப்படின்னா உங்க ஆண்டவரை நீங்க அன்பு செய்தால் போதும். ஆமேன். உங்கள் தெய்வத்தை நீங்கள் அன்பு செய்தால் போதும், மீதியான காரியங்களை உங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 2 தலைப்பிலே ஒரு 2 கூட்டத்தாரை நாம் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் நான் அந்த 2 கூட்டத்தாருக்கு ஒரு 2 தலைப்பை ஆவியானவர் எனக்கு தந்தார். அந்த முதல் தலைப்பை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது தலைப்புக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். மாயமான அன்பு நிறைந்த ஒரு கூட்டம், மாயமான அன்புள்ள கூட்டம். முதல் கூட்டம் யாரு? மாயமான, மாய்மாலமான, அப்படி கூட என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். 2 கூட்டமும் இந்த திருச்சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். கூட்டம் மாய்மாலமான அன்புள்ள கூட்டம், 2வது கூட்டம் மாயமற்ற அன்புள்ள ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தாரும் எப்படி வீழ்ந்தார்கள், இந்த கூட்டம் எப்படி வாழ்ந்தது என்பதை குறித்து நம்ம ரொம்ப வேகமாக இன்றைக்கு நாம் தியானித்து விடலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப தெரிந்த பகுதி தான். ஆனால் இன்றைக்கு நாம் இதற்குள் இருக்கிற சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்காவினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அதுல 47 48 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம், அதுல 47 48 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் அப்படி பேசுகையில் ஜனக்கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தஞ்செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். போதும். ஆமீன், ஹல்லேலூயா. இங்கே ஒரு கூட்டத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் இப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யும், எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஆளு. நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யும், அவரை தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அதுல பாதி பேர், ஏன் நம்மள இருக்கிற எல்லாருக்குமே யூதாசனுடைய குணம் இருக்கும். ஆனா யூதாசை பத்தி வாசிச்சா நமக்கு கோபம் வந்துடும், யூதாசை பத்தி பிரசங்கித்தா கோபம் வந்துடும், யூதாசை பத்தி ஏதாவது ஒரு சின்ன துணுக்கு கிடைச்சா நமக்கு கோபம் வந்துடும். ஆனா நமக்கு தெரியாது, நாமே பல நேரம் யூதாசனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து போகிறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் ஜனக்கூட்டத்தோடு கூட வருகிறான். வந்தபோது இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை அவன் என்ன செய்தானாம், முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். ஆமேன், ஹல்லேலூயா.
இவன் ஏற்கனவே தேவனோடு கூட இருந்தவர் தான். இந்த யூதாஸ் காரியோத் என்று சொல்லப்படுகிற இந்த அப்போஸ்தலரில் ஒருவராய் இருந்த இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவோடு கூட இருந்தவர். இயேசுவினுடைய அன்பு என்னவென்று அவருக்கு தெரியும். இயேசு எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் என்று யூதாசுக்கு தெரியும். தேவன் எவ்வளவு அற்புதம் செய்கிறவர் என்றும், பாவங்களை மன்னித்து மனிதர்களை உயிர்ப்பிக்கிற சர்வலோகத்திற்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை யூதாஸ் அறிந்திருந்த இப்ப யூதாசுக்குள்ளே பிசாசு உள்ளே புகுந்ததினால் இவன் கடந்து வந்து என்ன செய்கிறான்? இயேசுவை அன்பு செய்கிறதை போல். அங்க ஏற்கனவே எல்லாம் பேசியாச்சு. இயேசுவுக்கு பேரம் பேசி 30 வெள்ளிக்காசுகள் கொடுத்தால் நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன் சொல்லி எல்லாம் பேரம் பேசிட்டு வந்து இங்க இயேசுவை அன்பு செய்கிறது போல இயேசுவினிடத்துல வந்து என்ன செய்தானாம்? இயேசுவை முத்தமிட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், யூதாசே முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். ஒரு கூட்டம் இருக்கு, அன்பு செய்கிறவர்களை போலவே, சபையை அன்பு செய்வதை போல, இயேசுவை அன்பு செய்வதை போல, குடும்பத்தை அன்பு செய்வதை போல, கணவனை அன்பு செய்வதை போல, மனைவியை அன்பு செய்வதை போல, பிள்ளைகளை அன்பு செய்வதை போல ஒரு கூட்டம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் முத்தத்தினால் காட்டி கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு கூட்டம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை காலங்க பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? எத்தனை காலம் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? அதனால தான் நான் அதை சொன்னேன். எத்தனை காலம் நான் இதையே சகிச்சிட்டு இருப்பேன்? அதனால தான் இந்த காரியத்துக்கு நான் இப்படி ஒரு ஆன்சர் என்ன செய்தேன், பதில் செய்தேன். பதிலுக்கு பதில் செய்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே ஆவிக்குரிய உலகமாகிய நாம் வாழ்கிறோம். நாமளும் சொல்லுகிறோம், நான் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கண்களினால் காண்கிற உன் சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனிடத்தில் நீ அன்பாயிருப்பது எப்படி என்று கர்த்தருடைய வேதம் நம்மை கேட்கிறது. ஒரு கூட்டம் இருக்கு, இவன் இயேசுவை நேசிக்கிறதை போல வேஷமிட்டவன். இயேசுவுக்கு தெரியாதா? ஆண்டவரே சொல்லிட்டாரே, என்னோடு கூட தாளத்தில் கைவிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சகலவற்றையும் அறிந்த ஆண்டவருக்கு தெரியாதா சபையே இவன் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று? ஏன் இந்த அருக்காரு பாருங்க, கையை பிடிச்சு கொடுத்திருக்கலாமே. இயேசு பக்கத்துல வந்த பின்னாடி இந்தாங்க இவர் தான் அப்படின்னு முன்னுக்கு யூத போர் சேவகனிடத்துல தள்ளி விட்டு இருக்கலாமே இயேசு. ஆனா இவன் அன்பு செய்கிறவனை போல, ரொம்ப பாசமுள்ளவனை போல, இன்னைக்கும் இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கிறவனை போல இன்றைக்கும் ஒரு கூட்டம் நம் நடுவிலே வாழுவோமே ஆனால் நம்முடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாய் அது மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பாருங்கள். மத்தேயுனுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதுல 47 50 வரை வேகமாய் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26 47 50 வரை வேகமாக ஒருவர் வாசியுங்கள். 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறா என்றார். அப்பொழுது அவர் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதும் போது இதை சற்று ஆழமாக எழுதுகிறார். 47 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தபோது பிரதான ஆசாரியர்கள் பட்டயத்தோடும் தடிகளோடும் ஜனங்களோடு கூட வருகிறாங்க. வந்து அவர் சொல்லுகிறார், இவன் சொல்லி அடையாளம் சொல்லி வருகிறார், நான் யார முத்தம் செய்கிறேனோ, நான் யார அன்பு செய்கிறவன் போல நடிக்கிறேனோ அவங்கள நீங்க என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. ஒரு சபை எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்றத தேவன் நமக்கு சுட்டி காண்பிப்பதற்கு முன்பாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல
மாய்மாலமான அன்புள்ளவர்கள் யார் என்பதையும் அந்த ஆவி எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யூதாசுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. முத்தத்தினாலே, அதாவது அன்பு செய்கிறவனை போல ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அன்பு செய்கிறவனை போல இன்றைக்கு அவமானப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய நாமத்தை. ஆலயத்திற்கு வருகிறதை போல தேவனை நாம் தூசிக்கிறோம். தேவனுக்குள்ள இருக்கிறத போலவே இருந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை நாம் உண்டாக்குகிறோம். எதனாலே காட்டி கொடுக்கிறாய்? எதனாலே இயேசுவை நாம் காட்டி கொடுக்கிறோம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தார் இங்கே இருப்பீர்களே, ஆனால் பரவாயில்லப்பா, நான் இந்த சபைக்கும் வருகிறேன், நான் விட்டு வந்த அந்த பாகால்களுடைய சேவைகளுக்கும் போகிறேன் என்பீர்களே, ஆனால் உங்களுக்கு பின் விளைவு என்னவா இருக்கும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சபையே, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். முத்தமிட்டு போனவர்களுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அதிகமாய் அழுதார்கள், ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஒருபால் யாரு? மருமக. ஒருபால் யாரு? நகோமியுடைய. நீங்க எல்லாரும் பேசணும். ஆமென். நீங்க தான் நல்லா பேசுறீங்களே வெளியில, அதனால இங்கேயும் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபால் யாரு? நகோமியுடைய மருமகன். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்லுது, இங்க பாரு, ஆண்டவர் எனக்கு கசப்பை என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். கசப்பான என் கூட வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிரும்? கசந்து போயிரும். நான் இனிமை உள்ளவளாய் பெத்லகேமிலிருந்து போய் இப்ப கசப்பானவளா திரும்ப பெத்லகேமுக்கு திரும்புகிறேன். இங்க பாத்துக்கோ, நான் விதவ, எனக்கு வயசாகி போச்சு, நீ 2 பேரும் விதவ, 2 பேரையும் நான் கூட்டிட்டு போனேன்னா அந்த தேசத்துல நானே வாழ்றது கஷ்டம், எனக்கே நன்மை கிடைக்கிறது கஷ்டம், என்னையவே அவன் ஏத்துக்குருவானான்றது கஷ்டம். ஆனா நீ 2 பேரும் மோவாப் தேசத்தினுடைய பெண் பிள்ளைகள், அதனால கசப்பான என் கூட வர வேண்டாம் மக்களே, நீங்க திரும்பி என்ன செய்து விடுங்கள். சொன்ன சொல்லு வாயில தான் இருக்கு. ஓன்னு 2 பேரும் அழுதுட்டு ஒருபால் ஒரே ஓட்டம் முத்தம் கொடுத்துட்டு ஓடியே என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு செய்கிறவர்களைப் போல, தேவனுக்குள் இருக்கிறவர்களை போல இருக்கிற நாம், தேவன் நம்மை ஒரு சின்ன சிற்சையில் நடத்துவாரே ஆனால், ஒரு சின்ன சோதனை அல்லது ஒரு பெரிய சோதனையில நடத்துவாரே ஆனால், இந்த ஆண்டவரை நம்பி இந்த ஆண்டவரோடு நடந்து நான் என்னத்தை கண்டேன்? போதும், இந்த இயேசு எனக்கு போதும். இந்த பாட்டு படிச்சது மாதிரி இயேசு எனக்கு போதும். அதனால இனி என்னுடைய பூர்வீக ஜென்மத்திற்கு என்ன செய்கிறேன்? போகிறேன் என்று திரும்பி போகிற ஒரு கூட்டத்தாரும் இங்கே இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்டத்தை பாருங்கள். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் அல்ல 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 20:9 நான் வாசிக்கட்டும். அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தனது வலது கையினால் அவன் தாடியை பிடித்து, அடுத்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். ஆமேன். போதும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இங்க ஒரு கூட்டம் இருக்கு. யோவாப் என்கிறவர் தாவீதினுடைய படை தளபதி. ஆமேன். ஹல்லேலூயா.
பெரிய குழப்பம் அரசியல்ல. தாவீது சவுல் செத்து போயிட்டாரு. சவுல் செத்து போனதற்கு பின்பாக அப்னோர் எழும்பி சவுலுடைய மகனை ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு பெஞ்சமின் தேசத்துக்கு ஆகிய கிபியாவுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. போகிற வழியில அப்னோரும் யோவாபும் சந்திக்கிறார்கள். சந்தித்த இடத்துல சும்மா விளையாட்டுத்தனமா பேச அது வினையா முடிய சண்டை வந்துருது. சண்டை வந்த உடனே அவங்கள 200க்கு மேற்பட்டவர்கள், இவங்கள 19 பேர் தாவீது கூட்டத்துல செத்துறாங்க. அரசியல்லையே பயங்கர போராட்டமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல ஒருத்தன் வாரான். பிக்கிரியின் மகன் சேபா அப்படின்னு சொல்றவன் எழும்பி நின்று தாவீதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறான். இப்ப யோவாப் கடந்து போய் பிக்கிரியின் மகனாகிய சேபாவுனுடைய தலையை என்ன செய்யணும், எடுத்துட்டு வரணும். அதுக்கு போய்கொண்டிருக்கிறார். போகிறதற்கு முன்பாகவே தாவீது அமாசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரம் போய் யூதா ஜனங்களுடைய போர் சேவகருடைய லெக்கத்தை எண்ணிக்கையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஆளுக்கு போன இடத்துல கால தாமதம் ஆயிற்று. ஏன் கால தாமதம் அப்படின்னா, அங்கேயே அரசியலுக்குள்ளே பல குழப்பங்கள் இருந்ததுனால இவர்னால கணக்கு என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அவர் கணக்கெல்லாம் முடிச்சு திரும்பி வரும்போது இவன் இங்கே போக அவங்க இங்க வர 2 பேரும் எதிர்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்னேரும் அமாசாவும் என்ன செய்கிறாங்க, எதிர்படுறாங்க. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த யோவாப் இருக்கிறாரு பார்த்தீங்களா, நடிகன்லையும் நடிகன். ஆமென், ஹல்லேலூயா. நாம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நல்ல யுத்த வீரர்களாயிருப்போம், நல்ல ஆராதனை செய்கிறவர்களாயிருப்போம், நல்ல ஜெபிக்கிறவர்களாயிருப்போம், நல்ல பாடுவோம், ஆராதிப்போம், எல்லா குணமும் இருக்கும். ஆனா நமக்குள்ளே இன்னும் ஒரு குணமும் என்ன செய்யும், மறைந்திருக்கும். நல்ல ஒரு நடிப்புக்காரர். இவன் எப்படிப்பட்ட நடிப்புக்காரர் அப்படின்னு சொல்றேன்னா, தாவீதே கொலை செய்யாமல் மன்னித்து விட்ட அப்னேர் என்கிற சவுலனுடைய படை தளபதியை தாவீதனுடைய பெயரை சொல்லி கொன்று குவித்தவன் இந்த யோவாப். இவன் எந்த தப்பும் செய்யலைங்க. அமாசா என்கிற யூத படை தளபதி எந்த தவறும் செய்யல. என்ன தெரியுமா யோவாபுக்கு எண்ணம், இவன் இருந்தா நம்மனால என்ன செய்ய முடியாது, உயர முடியாது. இந்த ராணுவத்துல நாம பெரிய ஆளா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இவங்க நல்லா இருந்தாங்கன்னா, இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா நாம என்ன செய்ய முடியாது, முன்னுக்கு வர முடியாது. அதனால இவனுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளு, அவனுக்கு முன்னாடி இவன் பேரை கெடுத்துரு, இவனுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தை கெடுத்துரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இந்த மாய்மாலமான அன்பு நிறைந்த கூட்டத்தின் நடுவிலே தான் கர்த்தர் கபடற்ற புறாக்களையும் வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கபடற்ற கர்த்தரை நேசிக்கிறவர்களையும் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை போதகரே ரபி என்று சொல்லி முத்தமிட்ட யூதாஸ் வாழ்ந்து காலத்தை முடிக்கல, நாண்டு கொண்டு செத்தான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பால் கசப்பான என் கூட வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கசப்பா இருக்குமா, அதுல நீங்க நன்மையை பார்க்க முடியாது, இனிப்பாலாம் இருக்க முடியாதுமான்னு சொன்னனால ஓடி போன ஒரு பாலனுடைய வாழ்க்கை என்ன ஆனதென்றே யாருக்கும் தெரியாது. ஆமேன், ஆமேன். என்ன ஆச்சுன்னே யாருக்குன்னு தெரியாது. இந்த யோவாப் எப்படி தெரியுமா, இந்த யோவாப் எத்த பெரிய இராணுவ வீரனாய் இருந்தாலும் இவனுடைய மகனாகிய, நீங்கள் அதை மாத்திரம் வாசிச்சு பாருங்களேன், நமக்கு நல்லா புரியும். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசியுங்கள். அறிந்திருக்கிறாயே, அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. இது தாவீது சாக போகிறார், தன்னோட மகனுக்கு சொல்றாரு, இப்படி இப்படி யோவாப் செய்தான், அதனால நீ ரொம்ப புத்தி உள்ளவன் சாலமோன், அதனால ஓ ராஜ்யத்துக்கு அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, அதனால நான் உனக்கு சொல்றேன், இவங்களெல்லாம் நீ இவங்கள்ட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டாரு தாவீது.
மகன் என்ன செய்தார் என்று பாருங்கள். அதே அதிகாரம் அல்ல 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பலியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோவாப அன்பு செஞ்ச மாதிரி நடிக்கிற யோவாபினுடைய கூட்டத்தை ஆண்டவர் சும்மா விடல. பெனாயா என்கிற படைத்தலைவன் எழும்பி அவனையும் கொன்று போட்டான். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒன்று இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் காண்பிக்கிற மாய்மாலமான எந்த அன்புக்கும், எந்த ஒரு பாசத்துக்கும், எந்த ஒரு பொருளுக்கும் நீங்களும் நானும் அடிமைப்பட்டு போவோமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் யாராலும் பேசப்படாமல் போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வாலிப பெண்கள், நிறைய ஆண் பிள்ளைகள், ஏன் நான் தொடக்கத்தில் ஆவியானவர் சொன்னதை போல ஒரு வயது வித்தியாசமே இல்லாத ஒரு காலத்திற்குள்ளே வந்து அன்பு 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 எங்கனையோ ஒரு வப்பினாலே ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் ஒருவன் அன்பாயிருப்பானே ஆனால் அவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவனாயிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக அன்பு ரொம்ப மாயமாலமானது, அது நிரந்தரமானது அல்ல. ஒரு பெரிய நதியில 2 கண்ணீர் துளிகள் பிரயாணம் செய்ததாம். அந்த 2 கண்ணீர் துளிகளும் பேசிக்கொண்டே போனதாம். நீ எங்கேருந்து வருகிற அப்படின்னு இந்த கண்ணீர் துளி கேட்டுதான். அப்போ என் பேர் பிரியா அப்படின்னு இந்த கண்ணீர் துளி சொல்லிச்சான். பக்கத்தில் அவளோடு அந்த பிரியாவுக்கு பக்கத்தில் பயணம் செய்த இதை பார்த்து அது கேட்டுச்சான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். என் பேர் பாமா அப்படின்னு சொல்லிச்சான். 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஆற்றில் இந்த 2 கண்ணீர் துளிகளும் பிரயாணம் பண்ணாங்களாம். சரி, நீ எதுக்கு அழுது கொண்டே இருக்கிற, ஏன் நீ கண்ணீர் துளியாய் மாறி அழுதுகிட்டே வர்றன்னு கேட்டுச்சான். பாமா வந்து பிரியாவை பார்த்து கேட்டுச்சான், என்னைய பாபுன்றவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிச்சான். இது கேட்டுச்சான், நீயே எழுதுகிட்டு வர்ற, என்னையும் அந்த பாபுன்றவன் என்ன செஞ்சிட்டான், ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 அழுதுகிட்டே போச்சான். வாழ்க்கை பரிதாபமானது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் காண்பிக்கிற அன்பு நிலையற்றது. இந்த உலகத்தின் அன்பிற்காக, உலகத்தின் சிற்றின்பத்திற்காக, உலகத்தின் மாய்மாலத்திற்காக நம்மில் யாதொருவரும் ஏங்குவோமே ஆனால் விலையேற பெற்ற நித்திய ஜீவனை நானும் நீங்களும் இழந்து போவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தார் பேசப்படவும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க வாழ்ந்து காண்பிக்கவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. மாய்மாலமற்ற ஒரு கூட்டம் எப்படி கர்த்தரை சேவித்தார்கள் என்றும் அவர்கள் சேவித்ததினால் அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இந்த திருவிருந்தின் பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பந்தியை ஏன் ஆயத்தப்படுத்தினார் என்றால் அன்பின் அடையாளமாய் தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். தேவன் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். தேவன் இந்த பூமியை விட்டு போகிறார். இந்த திருவிருந்தின் பகுதியை பரிசுத்தவான்கள் இன்னும் ஒரு பெயர் வைக்கிறார்கள், பிரியாவிடை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை நாட்கள் முடிந்ததற்கு பின்பாக அவங்களுக்கு ஒரு பிரியாவிடை கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்முடைய ஆண்டவர் செய்த பணி அப்படிப்பட்ட பணி அல்ல. அவர் செய்த பணி ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அவருடைய அன்பை அறியத்தக்க விதமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பந்தி எப்படி இருக்கணும், ஒரு பந்திக்குள்ளே என்னென்ன சுவாபங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பினால் வாழ்ந்த ஒரு கூட்டம்
எவ்வளவு பேசப்பட்டது என்பதை குறித்து நாம் நல்ல வேகமாய் சீக்கிரமாய் தியானித்து நாம் ஜெபித்து முடித்து விடலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதில் 26, லூக்கா 7வது அதிகாரம், அதில் 36 50 வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய முழு சாராம்சத்தையும் நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் எதை வாசிக்க சொல்லுகிறோனே அதை மட்டும் நீங்க வாசிங்க, மீதியெல்லாம் நான் வாசித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா நேரம் இல்லாததுனால நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு விருந்துக்கு ஒரு பரிசேயன் இயேசுவை என்ன செய்கிறான்? அழைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க, சாப்பிட வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். உடனே இயேசு என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்திலே, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பந்தி நடக்குது. அந்த பந்தியில பரிசேயர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. பரிசேயர்கள்னா யார் தெரியுமா? ஆண்டவரே, நான் நல்லவன் ஆண்டவரே, அந்த ஆணிக்காமத்தீங்களா ஆண்டவரே, ஆயக்காரன் அவனை போலாம் இல்லை ஆண்டவரே, நான் காணிக்க அப்படி கொடுத்துருவனாக்கும், தசம பாகம் இப்படி கொடுத்துருவனாக்கும், நான் ஜபம் இப்படி பண்ணிடுவனாக்கும், நான் உபவாசம் அப்படி பண்ணிடுவனாக்கும். அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரு வேதம் சொல்லுகிறது அவள் பாவியான ஸ்திரீ. ஆமென், ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். அவளுக்கு வேதமே கொடுத்த பெயர் பாவியான ஸ்திரீ. ஆனால் அவள் கையில் இருந்தது பரிமள தைலம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய சபையே, பரிசுத்தத்துக்காகவே நாங்கள் வாழுகிறோம். பரிசுத்தத்துக்காகவே சபை போதிக்கிறது. பரிசுத்தம் என்றே சபை இன்றைக்கும் வைராக்கியம் கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய கைகளிலே, நம்முடைய தலையின் மேலே என்ன இருக்கிறது என்பதை இன்றைக்கு யோசிக்க ஆவியானவர் இந்த பந்திக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அவளை பாவின்னு சொல்லுதுங்க. ஆனா கையில் அந்த அம்மா வச்சிருந்தது பரிமள தைலம் வச்சிருந்துச்சான். நம்மள்ட்ட எத்தனை பேர் தேவன் கொடுத்த பரிசுத்தம் என்ற பெயரை, விசுவாசிகள் என்ற பெயரை, கர்த்தருடைய பிள்ளை என்ற பெயருக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இன்றைக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? எத்தனை பேர் காத்து அந்த அபிஷேகத்தை காத்து ஓடுகிறவர்களா இருக்கிறோம்? அபிஷேகத்தை இன்னைக்கு தொலைச்சு நிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அபிஷேகம்னா அது என்ன தெரியவே தெரியாது, அது மங்கி போச்சு, அது ஆண்டுகள் பலவாயிற்றுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பாழாக்குகிறதற்கு ஒரு செல்லு நம்ம கையில வந்துச்சு. இன்னைக்கு செல்லுல ஆண்டவருடைய பிள்ளைகள் வைக்கிற பாடல்கள் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அசிங்கமா இல்லையா நமக்கே? நம்முடைய பெயர் என்ன? இந்த இப்படி பாவியாகிய ஸ்திரீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தால் இட்ஸ் ஓகே. அப்படி இருந்துமே அந்த அம்மா வேதம் சொல்லுது பாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாவியான ஸ்திரீன்னு. ஆனா அந்த அம்மா வச்சிருந்துச்சான் பரிமள தைலம். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பாத்திரவான் என்று நம்பி வந்திருக்கிற நம்முடைய கைகளில் இருக்கிற, ஆஃப்டர் ஆல் நம்மனால ஜெயிக்க முடிகிற ஒரு செல்லுல நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த சர்ச்சுக்கு வரும், இன்னைக்கு வந்திருக்குதா என்னன்னு தெரியல, அசிங்கமான ஸ்டேட்டஸ், வெறும் சினிமா பாட்டு. யாரை கவர்றதுக்குங்க? அது நம்ம எங்க கொண்டு போய் முடிக்கும்னு நமக்கு தெரியலையா? அது எங்க நம்மளை கொண்டு போய் சாய்க்க போகுதுன்னு தெரியலையா? நாம் யார் தெரியுமா? நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
ஆனா இந்த அம்மா பாவின்னு வேதம் சொன்னாலும் பந்தியின் நடுவிலே பரிமள தைலத்தோடு உள்ளே பிரவேசித்தாள். இதற்குள் இருக்கிற சில காரியங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பரிமள தைலம் இந்த அம்மா கையில எப்படி வந்தது, அந்த வேதத்தின்படி எப்படி அந்த அம்மா வச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உலக பிரகாரமாய் இன்னைக்கெல்லாம் மயக்குகிறதற்கு இப்படி நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் பார்த்தீங்களா, செண்டை இப்படி அடித்த உடனே 4-5 ஆம்பளை திரும்பி பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்களே? நானாக சென்டர்லாம் போட மாட்டேப்பா, போட்டால் யாராவது போட்டிருந்தா நம்மெல்லாம் திரும்பி பார்க்கணும் தேவையில்லை. நம்ம தும்மல் போட்டே நம்ம செத்து போயிடுவோம், அவன் போயிடுவான் கடந்து, நம்ம செத்துருவோம். அதனால் நமக்கு அதெல்லாம் அலர்ஜி. அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கல்ல, இப்படி போட்டோன்னா அப்படியே அந்த ஆள் இந்த அம்மா வந்து கட்டி பிடிச்சிடும், அப்படி வாசமாக இருக்கிறாங்களாம். அப்படி அந்த அது மயக்குகிற ஒரு அனுபவம் தான் இந்த பரிமள தைலம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீ அவங்க பயன்படுத்தினது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகத்துக்கு ஒத்த பரிமள தைலத்தை அவங்க மேல என்ன உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வது அவங்களுக்கு வழக்கம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஆமோஸினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. குடிச்சிட்டு என்ன பண்றாங்களாம், பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளுகிறாங்களாம். நீங்க இதுல ஒரு பகுதியை அறிந்து கொள்ளணும். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து என்ன அந்த வீட்டுக்குள்ளன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் மாறி அங்க நல்ல செல்வமும் செழிப்பும் போத்திபாரனுடைய வீட்டிலே உண்டான போது யூதர்களுடைய வழக்கமே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் பரிமள தைலம் பூசிக்கொள்ளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆஸ்தி பெருகிருச்சு, நல்ல அந்தஸ்து வந்த உடனே யோசேப்பு பரிமள தைலம் பூசிக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போனதினால் தான் அவளுக்கு மயக்கம் ஏற்பட்டு அவள் அப்படி செய்ய கூப்பிட்டாள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனத்தை வைத்து அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். நானும் அதை கொஞ்சம் நம்புகிறேன். ஏனென்றால் பரிமள தைலம் மிகுந்த வாசனை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த அம்மா இந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு காலத்துல அநேகரை மயக்கின அம்மா இன்னைக்கு தேவனுடைய பாதத்துல அந்த பரிமள தைலத்தை ஊற்ற வந்திருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் வீழ்ந்து போனேன், ஒரு நாள் இந்த சுவாபம் அநேகருக்கு இடரலாயிருந்தது, ஒரு நாள் இந்த சுவாபம் என் குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்தது, என் பிள்ளைகளுடைய பெயரை கெடுத்தது, என் பெற்றோருடைய பெயரை கெடுத்தது, என் கணவனுடைய பெயரை கெடுத்தது, என் மனைவியினுடைய பெயரை கெடுத்தது, ஏன் நான் என்னுடைய சமுதாயத்தினுடைய பெயரை கூட கெடுத்தது. இன்னைக்கு நான் என் ஆண்டவருடைய பாதத்துல இதை நான் ஊற்றிட்டேன் அப்படின்னா இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு அந்த அம்மா விசுவாசித்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த அம்மா இந்த பரிமள தைலத்தை கொண்டுகிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப வந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்ததற்கு பின்பாய் அங்க என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. 38 சொல்லுது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுல இருந்தா ஒரு கொஞ்சம் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பந்தி அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் 2 பேரா இருந்திருப்பாங்க, ஒரு ஆள் 2 பேரா இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நான் கடந்த நாட்களில் இவங்களை இந்த பகுதியை நான் தியானித்த போது நான் ரொம்ப பெண் பிள்ளையா இருக்கிறதினால் நான் ரொம்ப இதை கொஞ்சம் யோசித்த போது எனக்கே உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. இந்த அம்மா எவ்வளவு விடுதலை ஆகணும், ஆண்டவரை எவ்வளவு அன்பு செய்திருக்கணும், பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை இவங்க எவ்வளவு நேசித்திருக்கணும் அப்படின்றத இந்த சாப்டரை வாசிக்கும் போது நான் புரிந்து கொண்டேன்.
இவன் பரிசேயன். பரிசேயன் அப்படின்னா பெரிய பணக்காரர்கள். அவங்களுடைய நினைப்பெல்லாம் எப்படின்னா, அவங்க நிறைய பாவம் செய்வாங்க, எல்லா பாவமும் செய்வாங்க, ஆனா தன்னை பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொள்வார்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார் இயேசு. அதுல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. நான் நினைச்சேன் இந்த அம்மா கூட பாவம் செய்த பரிசேயன் கூட அந்த இடத்துல இருந்திருப்பான். அதனால தான் அந்த பரிசேயன் கேட்டான், இவர் என்ன தீர்க்கதரிசியா இருந்தும் தொடரவ இன்னாருன்னு இவருக்கு தெரியலையாக்கும். அவ எதையுமே நினைக்கல, தன்னோட வீழ்ச்சியை நினைக்கல, தன் கடந்த காலத்தை நினைக்கல, தன் கடந்த காலத்தில் அவ கடந்து போன பாதையை நினைக்கல. இன்னைக்கு நான் நினைச்சேன்னா, இந்த காலத்தினுடைய ரட்சிப்பை நான் இப்ப பெற்றுக்கொள்ளலைன்னா இனி எனக்கு இப்படி ஒரு காலம் கிடைக்காது, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை பாவியான ஸ்திரீ அறிந்திருந்ததினால், நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லப்பா, இந்த பாவத்துக்கு என்னோடு கூட உடன்பட்டவர்கள் இந்த பந்தியில இருந்தாலும் பரவாயில்லை, நான் இன்னைக்கு இந்த இயேசுவினிடத்துல என்ன நான் சரண்டர் பண்ணிரணும். ஆமென், ஹல்லேலூயா. பந்தினா என்ன தெரியுமா? இயேசுவினுடைய சரீரமும் இரத்தமும் பிற்கப்படுகிற இடம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் கர்த்தருடைய சமூகத்துல பான பலியாய் வார்க்கிற இடம். அது வார்க்கப்படுகிற இடம். அது நம்ம உள்ள வந்துச்சு. உள்ள வந்த உடனே அவருடைய பாதங்களின் பின்னாக நின்று அழுது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை வாசித்த போது நினைத்தேன், முன்னுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துருக்கல, இயேசுவை தவிர அத்தனை வயலும் டுபாக்கூர் தான், அத்தனையும் பாவிகள் தான். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு கூச்சம், இருதயத்திற்குள்ள ஒரு நெருடல், முன்ன போகல. நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்புக்காக ஏங்குகிற கர்த்தருடைய சபைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள், சில அவமானமான காரியங்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு இல்லை. விபச்சார பாவம்தான் பாவம்னு அல்ல. நம்மை அநேகர் பலித்ததினாலே இவெல்லாம் ஒரு பொம்பளையாக்கும், இந்த வயசுல இவ இப்படி தெரியணுமாக்கும். இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்மை பார்த்து சொல்லலாம், நான் இந்த பேச்சையும் ஏச்சையும் வாங்கிட்டு எப்படி இந்த ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே. ஆனால் நம்மை பார்க்கிலும் நமக்கு முன்பாக பாவி என்று சொல்லப்பட்ட ஒருத்தி இயேசுவுக்கு பின்னாக நின்று அழுதாலாம். ஆமென், ஹல்லேலூயா. முன்னுக்கு நின்று அழுதாதான் கர்த்தர் கேட்பாரா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், நீங்கள் வீட்டாருக்கு தெரியாமல், நீ பெத்த பிள்ளைகளுக்கு தெரியாமல், கட்டின கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் நீ மறைவிடத்திலிருந்து வடிக்கிற கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? பாவியான ஸ்திரீக்கு கூட கர்த்தர் விலையேற பெற்ற சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அதை சுட்டி காண்பிக்கிறேன். அவள் பின்னாக நின்று அழுதாள். சிலர்லாம் இருக்காங்க சார், சிலர்லாம் வாய் கொழுத்தவங்க, அவங்களுக்கு என்ன பேசுறோன்னே சிலருக்குலாம் தெரியாது. ஏங்க அப்படிலாம் வார்த்தையை உங்களை அடுத்தவங்க கேட்டா, ஏன் மனைவியே கணவனை கேட்டா, ஏன் வாய் கொழுத்த மனைவியா இருந்து கணவன் அந்த வார்த்தையை திரும்ப கேட்டா நமக்கு எப்படிங்க இருக்கும்? மாறணுங்க, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மாறணும். மாற்றம் வராமல் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஜென்ம ஸ்வாபத்தார் யாரும் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. நறுக்குன்னு பேசுறது, பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. என்னங்க ஒரு மனைவி ஒரு கணவன்ல ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அன்பா, எனக்கு அதை சொல்ல தெரில அது எப்படின்னு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும்ல,
அது கூட ஒரு மனைவி ஒரு கணவனோட பேச முடியாமலும் கணவன் மனைவியோடு பேச முடியாமலும் அதையே நீங்க பெருசா சொன்னா என்ன வாழ்க்கை அது? அது ஒரு வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கையா? ஆனா இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஆவிக்குரியவர்கள். அது ஒரு வாழ்க்கை என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருக்கு முன்பாக கூட போகிறதற்கு தைரியம் இல்லாமல் அவள் பின்னாக நின்று அழுதாள். எத்தனை பேர் அழுத உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம்? உங்க வாயில இருக்கிற துப்பாக்கி மாதிரி இருக்கிற வார்த்தைக்கு பயந்து சிலர் உங்கள்கிட்ட வெளிப்படையாய் கணவனாய் இருந்தாலும் மனைவியாய் இருந்தாலும் பேசாமல் இருக்கலாம். அம்மாடி சொன்னா இந்த ஆள் மறுபடியும் சண்டைக்கு வரும், மறுபடியும் இதை பேசுவார், மறுபடியும் இதை சொல்லுவார், மறுபடியும் காயப்படணும், எதுக்கு அப்படின்னு அமைதியாய் இருக்கலாம். அப்படி எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார். பயந்தான். நான் இப்ப ஒரு பாவத்தை ரட்சிக்கிற ரட்சகரிடத்துல வந்திருக்கிறேன். என்னோட பாவம் செஞ்சவங்க முன்னாடி இவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை போட்டு விட்டுட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் திரும்பி போயிட்டேன்னா இந்த ரட்சிப்பை நான் திரும்ப பெற முடியாதே அப்படின்னு இவள் நினைத்து இயேசுவுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருவிருந்தின் பந்தி எதை கொண்டு வருது தெரியுமா? பாவ உணர்வாகிய கண்ணீரை அது நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? தன் பாவங்களை உணர்வடைகிறவன் யார்? என்னை மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கி ரட்சி. சில நேரம் நாம செய்யறது தவறு நமக்கே தெரியாதுங்க. அது மறைவான குற்றமாய் இருக்கலாம். ஆவியானவர் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது, ஏன் ஸ்டேட்டஸ் அதான், நான் அதுல தான் நிற்பேன் அப்படின்னு நீங்க நிற்பீர்களே ஆனால் நீங்க உங்க குடும்பத்தை இழந்து போயிருவீங்க, உங்க பிள்ளைகளை இழந்து போயிருவீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னு பின்னுக்கு உங்களுக்கு ஆவியானுடைய துணையோடு சொல்லுகிறேன். நமக்கு ஒரு பாவ உணர்வு இருக்கு. நான் எல்லாம் சரிப்பா. ஒண்ணு தெரியுமா? தன்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்ற சத்தியம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தன்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய் சொல்லுகிறான் என்று உங்களுக்கு சத்தியம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சபையே, பாவ உணர்வடையன். பாவத்தை குறித்து ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். பாவியான ஸ்திரீ பந்திக்கு நடுவில் வந்தால், வந்து பாவ உணர்வடைந்தால், என்ன திருவிருந்துன்னு போடுவோம்? பரிசுத்த திருவிருந்து. பரிசுத்த திருவிருந்து என்கிற அந்த பெரிய பந்திக்கு நான் பரிசுத்தமானவள் என்கிற அடையாளத்தோடு தான் இந்த வெண்வஸ்திரத்தை தரித்து நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் பாவ உணர்வு அடையணுமா? பாவ உணர்வு அடையணும். குடும்பம் கெட்டு போகிற மாதிரி ஏங்க சம்பவம் நடத்தி காண்பிக்கிறீங்க? ஏன் நடத்தி காண்பிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பெண் பிள்ளையா இருக்கிறதினால் உங்களுடைய நல்ல அம்மாவா அக்காவா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க மனைவி பிள்ளைகளை நல்லா நேசிங்க. உங்களால இயன்ற மட்டும் நேசிங்க. எல்லை மீறி எந்த சகோதரிமாரும் உங்களுடைய கணவனுடைய பொருளாதாரத்திற்குள்ள உங்களுடைய கைகளை போடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் போடாதீங்க. உங்களுக்கு பெரிய அவப்பேர் அது கொண்டு வரும். நம்ம எதையும் கொண்டு போக போறதில்லை, எதையும் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை. ஏன் அதிகமாய் வாஞ்சிக்கிறீங்க? ஏன் அதிகமாய் ஏங்குறீங்க? வேண்டாங்க, அந்த அனுபவமே வேண்டாம். இயேசு போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்க சொந்த கணவன் கொடுக்கிற சம்பளத்துல உங்களால வாழ முடியும். அந்த ஆளு கருமையா இருந்து உங்களுக்கு கொஞ்சோன்னு தர்றாரா? பரலோகத்தை நோக்கி கையெடுத்து பாருங்க. பரலோகம் தருங்க, உங்களுக்கு படி அளந்து போடும், தரும் பரலோகம். வீணா கெட்ட பேர் வாங்காதீங்க.
வீணா உங்க அபிஷேகத்தின் மேல கரையை உண்டாக்காதீங்க. வீணா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு நல்ல தாய், நல்ல மனைவி என்கிற அந்த ஒரு பேரை இழந்துடாதீங்க. இன்னைக்கு பாவ உணர்வடைய பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். பந்திக்குள்ளே வந்த தேவனுடைய மகளுக்கு, பாவியாகிய மகளுக்கு பாவ உணர்வு உண்டானது. இரண்டாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அதனுடைய அர்த்தம், கர்த்தருடைய பந்திக்குள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தாழ்மை தரிப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல திருச்சபை, இதே திருச்சபை, இதே கர்த்தருடைய ஜனம் குழந்தையாயிருந்த போது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இருந்த போது, அது இருந்த தாழ்மைக்கும் இப்ப கொஞ்சம் வளர்ந்து உலக ஆசீர்வாதங்கள் பெருகி வந்த போது நமக்கு இருக்கிற தாழ்மைக்கும் கோடி கோடி வித்தியாசம் இருக்குது. எங்க தொலைச்சன் தாழ்மைய? தாழ்மை எங்க? வில்லுக்கு வில்லு நிக்கிறீங்களே, ஏன் அப்படி நிக்கிறீங்க? ஏன் அப்படி நிக்கணும்? நானும் உழைக்கிறேன், நீனும் உழைக்கிற, நான் உழைக்கிறேன், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் சொல்றதை தான் கேட்கணும். இல்லைங்க, எனக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கு, எனக்கு ஆவிக்குரிய கண்ணு இருக்கு, ஆவிக்குரிய மூக்கு இருக்கு, எனக்கு ஆவிக்குரிய காது இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? தாழ்மை இல்லையே. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தரிடத்துல சேருவார்கள், அவர்கள் தான் பிழைப்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரிடத்துல தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். பாவிதாங்க இந்த அம்மா. எனக்கு இதை சொல்லும்போது ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. மர்லின் மன்றோ அப்படின்ற ஒரு அமெரிக்க நடிகை, உலக அழகின்னு பேரும் வாங்கின அம்மா. இந்த அம்மா அது இந்த சம்பவம் உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய வரலாறுலாம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த அம்மாவுக்கு பின்னாடி சுத்தாத ஆட்களே கிடையாது. நான் ஒரு வரலாற்று புஸ்தகத்தில் வாசித்தேன். அவருடைய காலத்தில் தான் கென்னடி என்கிற ஜனாதிபதி இருந்தாராம். அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் இந்த அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் மர்லின் மன்றோவுக்கு தூக்க மாத்திரையை நிறையா கொடுங்கன்னு ஆஸ்பத்திரியில் சொல்லி அவங்க செத்து போனாங்கன்னா நான் நியூஸ் கேட்டிருக்கேன். இந்த அம்மாவை சந்திக்க ஒரு தேவனுடைய மனிதரோடு ஆண்டவர் பேசினாராம். மர்லின் மன்றோவை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லு, அவளுடைய காலங்கள் முடிய போகிறது. இவங்க ஒரு ஷூட்டிங் பாட்டில் உட்காந்து இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கே போய் தேவ மனிதன் சொன்னாரா, நிறைய பேர் அதில் உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்குவாங்களே, கால் ஷீட் வாங்குறதுக்கெலாம் உட்காந்துருந்தாங்களாம். இந்த தேவ மனிதனு தன்னுடைய வேதாகமத்தோடு கடந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது சொன்னாரா, மர்லின், அவங்க இப்படி கடந்து போகிறாங்களாம், மர்லின் மன்றோ ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அம்மா திரும்பி பார்த்து சொல்லிச்சா, ஃபூலிஷ், முட்டாளே, என்னை நேசிக்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இயேசு என்னை நேசிக்கணுமா? அடுத்த நாள் பேப்பரில் மர்லின் மன்றோ மரித்து போனால் என்று வந்தது. ஏங்க, தாழ்மை கர்த்தரிடத்தில் சேருங்கங்க. தாழ்மை நம்மளை பிழைக்க வைக்குங்க. தாழ்மை நம்மளை பிழைக்க வைக்கும். நம்ம அது குனிய குனிய கொற்றவனும் அடையேன், கொட்ட கொட்ட குனிகிறவனும் அடையேன். நிச்சயமாய் நான் அப்படிப்பட்ட தாழ்மையை சொல்லலை, அப்படிப்பட்ட தாழ்மையை சொல்லலை. வீட்டுக்குள்ள இணங்கி போகாமல் போவோமே ஆனால் நம்முடைய குடும்பம் சீரழிஞ்சு. தாழ்மையாருங்க. நீங்க ஒருவேளை நிறைய படிச்சிருக்கலாம், உங்க பெற்றோர் படிக்காதவர்களா இருக்கலாம். இவங்க படிக்காதனால தாங்க உங்களை படிக்க வச்சாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? எனக்கெல்லாம் காலேஜ் போகணுன்னு அவ்வளவு ஆசை. நான் எங்கள் அண்ணன் அப்போ வெளிநாட்டில் இருந்துச்சு. நான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், 12th முடிச்சுட்டு காலேஜ் போகணும். எங்கள் அண்ணன் எனக்கு எழுதுச்சு, எம்மா காலேஜ் போக வேண்டாமா அண்ணே, உனக்கு ஒரு மோதிரம், ஒரு சங்கிலி, ஒரு கம்மல், ஒரு வாட்ச் அனுப்புகிறேன், இதை நீ வீட்டில் போட்டுக்கிட்டு இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. என்னை
சொன்னபடி அது எனக்கு அனுப்பிச்சு. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, நான் கொஞ்சம் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். ஆனால் எனக்கு ஆசை காலேஜ் படிக்கணும்னு ஆசை. என் புஷ்பா என் டேனி காலேஜ் போகும்போதெல்லாம் மொத காலேஜ் போனான் டேனி, நான் தான் என் டேனியை ஃபோட்டோ எடுத்தேன். அது அந்த ரகசியம் என் டேனிக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, என் டேனி காலேஜ் போகும்போது ஃபோட்டோ நான் தான் எடுத்தேன். என் புஷ்பா காலேஜுக்கு போகும்போது அவளை சட்டை பின்னி அப்படி அனுப்பணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு நேரமே இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பெற்றோர்கள் நிறைவேற்ற முடியாத சில நல்ல ஆசைகளை உங்கள் மேலே நிறைவேற்றி வச்சது நான் படித்த படிப்பு. உனக்கு தெரியுமா, சும்மா இருமா, ஏ கிறுக்கு, ஏ பேக்கு, என்ன செய்வோம், படிக்க வச்சிட்டோம் பார்த்தீங்களா? உங்களை 2-3 இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்கு போறீங்களா? ஒரு வேலையில உன்னால நிக்க முடியலையா? உனக்கு தாழ்மை இல்லைன்னு அர்த்தம்பா. நீ தாழ்மையா இருந்தா அந்த ஃபேக்டரியவே சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் தாழ்மைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரியாய் நான் சொல்லுகிறேன். உனக்கு தாழ்மை மாத்திரம் இருக்குமானால் எந்த இடத்துலையும் கர்த்தர் உன்னை உயர கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவள் தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த தலை முடி இருக்கு பார்த்தீங்களா, அது எதற்கு அடையாளம் அப்படின்னா மகிமைக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. பைபிளில் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு. போதுமா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்பது சுவாபமே. ஆமென். ஒரு தலையில இருக்கிற முடி மகிமையை குறிக்கிறது. இந்த அம்மாவுக்கும் ஒரு மகிமை இருந்துச்சு. இந்த மர்லின் மன்ற சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஏப்போ லூசே, என்ன நேசிக்க எத்தனை பேரு. அது அவ மகிமையா நினைக்கலங்க. இந்த உலகத்தை மகிமையா நினைக்கல, இந்த உலக ஸ்நேகத்தை அவ மகிமையா நினைக்கல. அந்த அம்மாவுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்திருக்கு, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அவள் அறிந்திருந்ததினால் பந்தியில இருக்கும் போதே அந்த பந்திக்குள்ளே கடந்து போனவளால் தன்னுடைய மகிமையை ஆண்டவருடைய பாதத்துல வைத்தாள். என்னைக்கு நீங்க தாழ்மைப்படுகிறீங்களோ அன்னைக்கு தான் சபையை கர்த்தருக்குள்ள நம்முடைய மகிமையை நாம இறக்கி வைப்போம். நமக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, நமக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, நமக்குன்னு ஒரு தாளந்து இருக்கு, நமக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஆஸ்தி இருக்குது. ஏன் நம்மனால இறக்கி வைக்க முடியல? நாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, எனக்கு கொம்பு இருக்கு, நான் குத்திடுவேன், அதெல்லாம் ஏசுட்டு ஆகாது. கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு முன்பாய் ஆகாது. நீ மகிமையை இறக்கி வச்சுத்தான் ஆகணும், உன் பெருமையை இறக்கி வச்சுத்தான் ஆகணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கே அவர் கிருபை அளிக்கிறார். இந்த கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய சபையே, நானும் நீங்களும் நமக்கு இருக்கிற பெருமையை இறக்கி வைக்க பழகணும். எப்படினாலும் அது ஒட்டிக்கொள்ளும் நம்ம மேல, எப்படினாலும் ஒட்டிக்கொள்ளும். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெருமை நம்மை தொடும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்ம உயர உயர ஒரு சின்ன நல்ல காரியம் செய்ய, நமக்கு நல்ல பேர் வர, நம்மளை 4 பேர் புகழ, நமக்கு பெருமை தன்னால வரும். எனக்கு பெருமை வரலன்னு சொல்றதே ஒரு பெருமை தான். என்ன மாதிரி தாழ்மை உள்ளவங்க உண்டான்னு சொல்றதே ஒரு பெருமை தான். என்ன பெருமை! சிலர் பேச்செல்லாம் பார்த்தோன்னா பெருமை பெருமை பெருமை, பீத்தக்கலையான் உடஞ்சா ஓட்டக்கலையான்னு சொல்ற மாதிரி பெருமை பேச்சு தான். அம்மா இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய சபையே, உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை இறக்கி வைங்க. அம்மா இறக்கி வை ஆத்தா. நீ பெருமையோட திரும்பி போனீனா வெகு சீக்கிரம் வெறுமையோட இங்க திரும்பி வந்துடுவ.
வேண்டாம். பெருமை நமக்கு வேண்டாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம வாழ்க்கைய, ஓடி வந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை வச்சிருந்த நினைச்சு பாருங்க. நம்ம தாய் வீட்டுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. கணவன் வீட்டுக்கு நம்ம வந்த போது நமக்கு இருந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. குழந்தை பிராயத்துல நாம் இருந்த போது நினைச்சு பாருங்க. 10 வயதுல இருந்த நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எதுக்குங்க நமக்கு பெருமை? பெருமைக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அம்பானி பெருமை கொண்டாடலாம். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற நானும் நீங்களும் பெருமையா பந்திக்குள்ள வரலாமா? நீங்க பண்ற செவத்துக்கு உங்களை விட நாங்க நல்லா தான், அதுல ஒரு வெட்டு. என்னை மட்டும் பிரசங்கம் பண்ண விட்டா நான் வினோ பாஸ்டரை விட அப்படி பிரசங்கம் பண்ணி எழுப்பி எழுப்பி விட்டுருவேன். அந்த ஆள் எந்திரிங்கன்னு சொன்னாவே இங்க எந்திரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனம் இருக்கு. எழுப்பி என்ன விடுறது பெருமை? அது ஒரு பெருமை. வேண்டாங்க. நான் ஒன்று ரொம்ப ரொம்ப தாழ்மையா உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த சுவாபத்துக்காக ஜபிக்கிறீங்களோ ஜபிக்கலையோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பெருமை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில பிரவேசிக்க கூடாதுன்னு உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்திட்டாரா? உங்களை ஆண்டவர் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்துறாரா? சில வசனங்களுடைய விளக்கங்களை தர்றாரா? சில வெளிப்பாடுகளை தர்றாரா? சில காட்சிகளை தர்றாரா? சில நேரம் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஊழியக்காரனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிற அபிஷேகம் உங்க நடுவில் இருக்குதா? அதை காத்துக்கொள்ள உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பந்தியில கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? தாழ்மைப்படுகிற தேவ பிள்ளை முத பெருமையை ஜெயிக்க பழகு. பெருமையை கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22 நினைக்கிறேன், 21 26 சொல்லுது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உலகத்தார் அந்த மகிமையை கர்த்தருக்குள்ள என்ன செய்தார்களாம்? கொண்டு வந்தார்களாம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையெல்லாம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வு எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. அதனால அதை ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன் கிறுக்கு மாதிரி இருக்கிறோம்? ஏன் லூசு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறோம்? ஒன்று தெரியுமா? அன்னைக்கு பிள்ளைய ஊழியக்காரனுக்கு முன்பாக தாழ்மைப்பட விடலை, கண்டிக்க விடலை. நான் கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை யோசித்தேன். இந்த ஆலயத்துக்குள்ள பெண் பிள்ளைகள் அதே குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரன் சிட்சிக்கும் போது அழுவாளுக அவளுக. ஆனா உடனே ஆண்டவரோடு நெருக்கி கொள்ளுவாங்க அந்த பிள்ளைங்க. நான் பார்த்திருக்கிறேன், இந்த கண்களால் பார்த்த காட்சி. அந்த பையனை ஏதாவது பேசிடக்கூடாது. ஏன் ஆராதனைக்கு லேட்டா வர்றன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்டக்கூடாது. அந்த தகப்பனாருக்கு கோபம் வந்துடும். இங்கதான் இருக்கிறீங்க, நான் தப்பா சொல்லல. கர்த்தருடைய பீடத்தில் இருந்து அந்த பாவத்துக்கு நீங்க அறிக்கையிடணும், அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். நம்ம பிள்ளைய இவங்க என்ன சொல்றது? அப்பா, நீ பெறுகிறதற்கு முன்பா நீ விடுதலையே ஆக முடியாதுன்னு இருந்த பாவத்திலிருந்து ஒருத்தர் உன்னை ஜென்ம நாளில உயிர்ப்பித்து உன்னை இங்க கொண்டு வருகிறதுக்கு முன்னாடியே உன் பிள்ளைய ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார், முன்குறித்திருந்தார். உனக்குள்ள இருந்து அது அவருடைய பிள்ளை, அவருடைய பணிக்கு உருவாக்க அவர் நினைத்த பிள்ளை. பிள்ளைய ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய சிற்சைக்கு, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு, தேவனுடைய தாழ்மைக்கு, பெருமையை பணிந்து போகிறதற்கு ஒப்பு கொடுத்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கா. நான் இன்னைக்கு நேற்று இரவு கூட ஜெபம் பண்ணிட்டு போனேன் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து. நான் இது ரொம்ப தென்னாவட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க, மன்னிக்கணும் நீங்க. நான் அப்படி சொல்ல, எனக்கும் அதுல பெரிய பாதிப்பு, நானும் பாதிக்கப்படுகிறேன். ஏமா ஏமா என் பிள்ளைய நீங்க எப்படி சொல்லலாம்? உன் பிள்ளைய இந்த திருச்சபை சிட்சிக்காவிட்டால் போலீஸ்காரன் சிச்சிச்சிருவான், நியாயாதிபதி சிச்சிச்சு போட்டுருவான், எவனாவது கொண்டு போட்டுருவான். கவனம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, திருவிருந்தின் பந்திக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாதங்களை மகிமைய ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்தால். ஆமென், ஹல்லேலூயா.
அதுக்கப்புறம்தான் ஆண்டவரிடத்துல அந்த அம்மா என்ன செஞ்சுச்சான்? அன்பு கூர்ந்துச்சான். ஆமே ஆமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதோடு முடித்து கொள்ளலாம். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். வாசிங்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். போதுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா சபையே? இப்ப புரியுதா இந்த சத்தியம் என்னன்னு? மாய்மாலமான அன்பை விட்டு மாயமற்ற அன்புக்குள்ள நீங்க கடந்து வரணும் அப்படின்னா, உங்க ஆண்டவரை நீங்க அன்பு கூறுகிறீங்க அப்படின்னா, இந்த 4 அடையாளங்கள் நமக்கு இருக்கணும் பந்தியில. தேவன் சொன்னார், நீ பாவ உணர்வடைஞ்சிட்டியாப்பா, அழுதுகிட்டே நிக்கிறியா, பின்னாடி நிக்கிறியா, தாழ்மைப்பட்டுட்டியா, மகிமையை கர்த்தருக்கு முன்னாடி இறக்கி வச்சிட்டியா, இப்ப ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்துட்டில, இவ்வளவு இருந்தா நீனு நானு கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டாம். ஒரு காரியத்தை தேவன்ட்ட அலறி அலறி கேட்க வேண்டாம். எடுத்து வாசியுங்கள். 50வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இதாங்க சாப்டர். இதாங்க ஆண்டவர் நமக்கு இந்த பந்தியில கொடுக்கிற ஆசீர்வாதம். என்னத்துக்கு ஓடுகிறோம்? என்னத்துக்கு உழைக்கிறோம்? இந்த சமாதானத்துக்காக தான். குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மாண்டு மாண்டு ஏன் உழைக்கிறோம்? நம்ம வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்கணும் தானே கடல் தாண்டி போய் உழைக்கிறோம். ஊரை விட்டு ஊரு போய் உழைக்கிறோம். உயிரை பணையம் வைத்து உழைக்கிறோம். எதற்காக? இந்த சமாதானத்திற்காகத்தானே. வீட்டுக்குள்ள அமைதி இருக்கணும் தானே, ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் நமக்கு இருக்கணும் தானே நானும் நீங்கள் பிரயாசப்படுகிறோம். ஏன் முழங்கால் தேய தேய கர்த்தருடைய ஊழியத்திற்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? இந்த மந்தையை சார்ந்த போதகனும் சமாதானமாய் இருக்கணும் தானே. இந்த சமாதானத்தின் வடிவமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானமும் ரட்சிப்பும் நிரந்தரமாய் இந்த பந்தியில ஒன்றாய் உண்டாகி இருக்க இந்த 4 காரியங்கள் இந்த பந்திக்குள்ள இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். முழங்கால் படியிட போகிறோம். இந்த பந்திக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாய்மாலமான அன்பை வேண்டாம், அதற்கு ஏங்கவும் செய்யாத சபையே. அது என்னதான் இருந்தாலும் அழிஞ்சு போறது தானே. மாய்மாலமான அன்பு என்ன இருந்தாலும் அது கரைஞ்சு போகிறது தானே. ஏன் அதுக்கு ஏங்குற? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், ஓயாமல் முத்தம் செய்தாள். அதான் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். கலங்காதீங்க, பதறாதீங்க. தேவ அன்பு உங்களில் நிலைத்திருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய அன்பு நம்மள நிலைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? தேவனே, நான் மறுபடியும் ஆவியானுடைய துணையோடு சொல்லுகிறேன், என்ன போல உத்தமி அப்படின்ற அந்த மைண்டுக்குள்ளேயே வராதீங்க. அந்த மைண்டுக்குள்ளேயே வராதீங்க. அந்த சிந்தைக்குள்ள வராதீங்க. நான் பாவிதான் ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிரு. இதோ என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்துறேன் ஆண்டவரே. தாழ்மை மிகுந்த கனத்துக்குரியது. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தேவ மனிதன் கண்ட தரிசனம் பரலோக படிகளை அவர் பார்க்கிறார். பரலோக படிகளிலே ஒரு படி தாழ்மை,
ஒரு படி பரிசுத்தம், அடுத்தபடி தாழ்மை, அடுத்தபடி பரிசுத்தம், அடுத்தபடி தாழ்மை, அடுத்தபடி பரிசுத்தம். இப்படியே பரலோகத்துக்கு செல்லுகிற பாதை பரிசுத்தம் தாழ்மை, பரிசுத்தம் தாழ்மை, பரிசுத்தம் தாழ்மை என்றே எழுதப்பட்டிருந்ததாய் பரிசுத்தவானவருடைய தரிசனத்துல கண்டாராம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா?